கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பராக இப்போ விறுவிறுப்பாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. கார்த்தி வந்து ரேவதியை எப்படி காப்பாற்றினாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து காளியம்மாள் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்களா, அப்படி இல்லைன்னா காளியம்மாள்கிட்ட வந்து எதிர்த்து கார்த்தி என்ன பண்ண போகிறாங்க, நீ என்ன இருந்தாலும் சரி தான் இந்த குடும்பத்தை என்ன மீறி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சவால் விட போகிறாங்களா, அடுத்தது என்னெல்லாம் பிரச்சனைகள்லாம் கார்த்திகை வந்து அவங்க ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி வந்து பார்த்தோம்னா மைதிலி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மைதிலியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா முத்துவேல் வந்து மைதிலி கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு சத்தம் போடாமல் பேசாமல் அமைதியாக இருந்தேன்னா உன்னை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து அவங்க கூட இருக்கப்பட்டவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம எவ்வளோ நேரம் தான் இவங்களை அடைச்சி வச்சிருக்குது அப்படிங்கும்போது அவங்க அதாவது அந்த வேலை முடிகிறது வரைக்கும் இவளை நம்ம கஸ்டடியில் தான் கொண்டு வச்சிருக்கணும். ஏன்னா அப்போ தான் கார்த்தி வந்து இவளை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்படி மட்டும் இல்லைன்னா கார்த்தி வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மைதிலியை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். அங்கே பார்க்கும்போது கார் சவுண்டு கேட்குது, யாருன்னு பாரு அப்படின்னு முத்துவேல் வந்து கூட உள்ளவங்ககிட்ட சொல்லும் போது உடனே அவங்க வந்து பார்க்குறாங்க, ஐயோ அந்த கார்த்தி வந்துட்டா அப்படிங்கிறாங்க. அவன் கண்டுபிடிச்சி எப்படி இந்த இடத்துக்கு வந்தான், இந்த இடத்துக்கு வரவே முடியாது, அப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் நான் அவளை கொண்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டானா, அவன் கண்ணில் மட்டும் நம்ம பட்டோம் அவ்வளோதான், நம்ம கதையை முடிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் கூட உள்ளவங்களும் அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க மைதிலை விட்டுட்டு. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து மைதிலை காப்பாற்றினதுமே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, இல்லை தம்பி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க, அந்த முத்துவேலு தான் என்ன அந்த மாதிரிக்கு அடைச்சி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லவும், சரி வாங்க நம்ம அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலை காப்பாற்றி அழைச்சிட்டு வராங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து சிவனாண்டியும் காளியம்மாளையும் தான் காட்டுறாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த மஞ்சள் தண்ணியில் அதாவது அந்த லிக்விடை ஊற்றி அதுக்கப்புறமா இன்னொரு பொருளையும் ஊற்றி வச்சிருக்கிறாங்க. இதை மட்டும் அந்த மஞ்சள் தண்ணியை எல்லார் தலையிலையும் ஊற்றுவாங்க. நம்ம இந்த குடத்துல ஊற்றி வச்சிருக்கிறோம், இதை மட்டும் அவங்க 3 பேர் தலையிலையும் ஊற்றிட்டாக்கி அவங்க நெருப்பு மிதிக்கும் போது அதோட அவங்களுடைய கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும், அந்த குடம் தண்ணியும் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் வந்து குடத்தை வந்து அங்கே வைக்கும் போது அந்த கரெக்டான நேரத்தில் இந்த நம்ம ஊற்றி வச்சிருக்கோம்ல அந்த குடத்தை வந்து மாற்றி வச்சிடணும் அப்படிங்கவும் அவங்க செட் பண்ண ஆளுங்களும் அவங்க சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ உடனே வந்து பாட்டி வந்து அவங்க சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு இருக்கிறாங்க. என் பேத்திங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க, அவங்க வேண்டிக்கிட்டது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த பூஜை பண்ணுறாங்க கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க மஞ்சள் தண்ணி ஊற்றி குடமா வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த 3 குடத்தையும் அவங்க மாற்றி வச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே சிவனாண்டியும் காளியம்மாளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மைதிலிட்ட வந்து அவங்க ஜானகி வீட்டில் கொண்டு விடவும் உடனே வந்து கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்களை தூக்கிட்டு போகும்போது முத்துவேல் மட்டும் தான் இருந்தானா, அவங்க கூட வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நந்தாவும் இருந்தா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே அவங்க நந்தாவை தேடி கார்த்தி போகிறாங்க. ஆமாம் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அவர் வந்து பார்த்தோம்னா உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த மாதிரிக்கு உங்கள் ஒய்ஃபும் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் வந்து தீமிதிக்க போகிறாங்களா, அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் நடந்திருக்குது, அதனால தான் அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு மைதிலியை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க, அப்போ தானே நீங்கள் மைதிலியை தேடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்தி அவங்களை அடிக்கடி அடிச்சு அவங்களை கூட அழைச்சிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணவும், மயில் வாகனம் வந்து அந்த சவுண்டில் அவங்க ஃபோனை எடுக்கவே இல்லை. ஐயோ என்னது இந்த நேரத்தில் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாரு, என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து காரில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கவும், திரும்பவும் வந்து அவங்க மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணும்போது மயில் வாகனம் வந்து ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தாங்க. என்ன கார்த்தி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வந்து பாட்டு சவுண்டெல்லாம் கேட்குது, அதில் வந்து கார்த்தி பேசுறது அவங்களுக்கு காதிலே விழமாட்டுக்குது. கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரேவதியும் அவங்கள எல்லாருமே வந்து தீ மிதிக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மயில் வாகனத்துக்கு அது கேட்கவே மாட்டுக்குது. இதனால மயில் வாகனம் ஃபோனை கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனம் வந்து ரோஹிணிகிட்ட சொல்றாங்க, ரோஹிணி எதுக்கும் பயப்படாம நீ நல்லபடியாக இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு அப்படிங்கும் போது உடனே ரோஹிணி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தராக வந்து தீமிதி விழாவை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக அந்த தீமிதியை வந்து மிதிச்சிட்டு இருக்கவும், அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி ரோஹிணி அதுக்கப்புறமா சுவாதி இவங்க 3 பேருமே வராங்க. அப்போ இவங்க 3 பேர் தலையிலையும் அவங்க மஞ்சள் தண்ணியை வந்து அந்த பூசாரி வந்து அவங்க ஊற்றவும், இதை பார்த்துட்டு சிவனாண்டியும் அவங்க காளியம்மாளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து அவங்க கழுத்தில் வந்து மாலையெல்லாம் போடுறாங்க. போட்டதுமே போமா நீ வந்து தீமிதிக்க போமா அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து தீமிதிக்கிறதுக்காக வராங்க. இங்கே பார்க்கும்போது கார்த்தி வந்து காரில் ஃபாஸ்ட்டாக
தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தீ மிதிக்கிறதுக்காக போகவும் இங்கே பார்க்கும்போது காளியம்மாள் வந்து அவங்க சிவனாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரேவதி வந்து இப்போ தீ மிதிக்கிறதுக்காக போகிறா, அதோட ஆத்தா குத்தோன்னு சொல்லிக்கிட்டு அவள் கதையை நம்ம முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா தீ மிதிக்கிறதுக்காக ரேவதி போகும்போது ஆத்தா எல்லாமே என் பூஜை நல்லபடியாக இந்த பரிகாரத்தை நீ ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி வந்து காலை வைக்கிறதுக்காக போகவும் நல்ல ஒரு இடியும் மழையுமா பெய்ய ஆரம்பிச்சிருது. இதனால பார்த்தோம்னா ரேவதி, ரோஹிணி, சுவாதி இவங்க 3 பேர் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறாங்களா, அப்போ வந்து அந்த பொருளையும் சேர்த்து ஊற்றி வச்சிருக்கிறாங்களா, இது மழை தண்ணி பட்டு எல்லாமே வந்து போயிருது. அடுத்து பார்க்கும்போது ரேவதி வந்து அவங்க தீ மிதிலாம் வந்து அந்த தீயை வந்து 3 பேருமே மிதிச்சுட்டு வந்துருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க சிவனாண்டியும் காளியம்மாளும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது இப்படி நடந்து போச்சுது, மழை தண்ணி பட்டதுனாலே இவங்க 3 பேரும் மேலேயும் நம்ம அந்த தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம்னா அது எல்லாமே வந்து போயிடுச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே சிவனாண்டி வந்து காளியம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சித்தி இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும்போது அந்த ஆத்தா வந்து அவங்கள காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லும் போது என்ன சித்தி இப்படி நடந்து போச்சுத, இதுவாது கரெக்டாக நடக்கணும்னு சொல்லிடலாம் நம்ம வந்து நினச்சோம், ஆனால் இப்படி ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது ஆமாம் மகனே இப்படி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க 3 பேரும் நான் போட்ட பிளான்லேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு நம்மளுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது, வா நம்ம போகலாம் அப்படின்னு கோவத்தோடு போகவும் அடுத்து பார்த்தோம்னா இவங்க 3 பேருமே நல்லபடியாக அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு வராங்க. அப்போ பாட்டியும் ராஜராஜனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ நல்லபடியாக என் பேத்திங்கெல்லாம் அதாவது இந்த பூஜையை வந்து அவங்க நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ ஊர்க்காரங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் பேத்திங்க வந்து தீ மிதிக்கிறதுக்காக போகும்போது மழை வந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப நல்ல சகுனமாக்கும், ஆக மொத்தத்தில் அவங்களுடைய பூஜையை வந்து ஆத்தா ஏற்றுக்கிட்டா, இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சகுனமாக அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாட்டி வந்து தன்னுடைய 3 பேத்திங்களையும் ரொம்பவே அதாவது ஆற தழுவி அவங்க முத்தம் விடுதாங்க. என் பேத்திங்களோட கனவு எல்லாமே வந்து நனவாக போகுது, அந்த ஆத்தா வந்து இந்த அதாவது இவங்க நினச்ச எல்லாமே வந்து ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகை வந்துருந்தாங்க. நல்ல வேளையாக மழை பெய்யுது, சாமி கடவுள் காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் உங்கள் 3 பேருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மயில்வாகனம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி ஃபோன் பண்ணிட்டே இருந்தா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் அடுத்து பார்த்தோம்னா மயில்வாகனத்துல வந்து கார்த்தி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்போ இங்க பார்க்கும்போது அதாவது அவங்க சிவனாண்டியும் அவங்க காளியம்மாளும் அங்கிருந்து போகவும் அப்போ சிவனாண்டி காளியம்மாள்கிட்டையும் அவங்க வந்து கார்த்தி பார்த்தோம்னா அந்த நந்தாவை அழைச்சிட்டு போறாங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கவும் அப்போ மயில்வாகனத்திலேயே இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க கார்த்தி. அதனால மயில்வாகனமும் கூட வராங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணுங்களோட கதையை முடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கும்போது நாங்களாம் அப்படி செய்யலை அப்படிங்கிறாங்க. உடனே நீ சொல் அப்படிங்கும் போது அப்போ நந்தா வந்து அவங்க உண்மையை சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க இந்த மாதிரிக்கு பண்ணினாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே கார்த்தி மயில்வாகனமும் அவங்க வந்து சிவனாண்டியும் காளியம்மாள் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எங்ககிட்ட மோதணும்னு நினச்சிங்கன்னா நேருக்கு நேர் மோதுங்க, ஆனால் அது இதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் பண்ணின விஷயத்த மட்டும் நான் ஊருக்காரங்க கிட்ட எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்கள் எல்லாத்தையும் அடித்து இந்த ஊரை விட்டு விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே காளியம்மாள் வந்து கார்த்தி மேலே ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பேசுவான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப கார்த்தி வந்து சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் என்கிட்டையும் எங்க குடும்பத்தார் மேலேயும் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா ரேவதியை தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நம்மளுடைய பூஜையை வந்து ஆத்தா ஏற்றுக்கிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ கார்த்தி நானும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவோன்னு அர்த்தம், கார்த்தி வந்து மனசு மாதிரி என்னை ஏற்றுக்கிடுவாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க ரேவதியோட காலில் வந்து தீ மிதிச்சிருக்கனால அவங்களுக்கு வந்து காலெல்லாம் கொஞ்சம் புண்ணு மாதிரி இருக்குது. உடனே இங்கே வந்து கார்த்தி பார்த்தோம்னா அதில் வந்து அவங்க மருந்து போடுற மாதிரி இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே வந்து ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரேவதி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கார்த்தி இந்த மாதிரி அவங்க காலில் மருந்து போட்டுட்டு இருக்கவும் அதை வந்து அவங்க உணர்ந்து அவங்க வந்து கண்முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது கார்த்தி இந்த மாதிரி மருந்து போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி உடனே சந்தோஷப்பட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுறீங்க அப்படிங்கும்போது இல்லை ரேவதி, நான் வந்து அதாவது உன் காலில் இந்த மாதிரி இதாக இருக்குதுல்ல அதனால தான் மருந்து போட்டுட்டு இருக்கிறேன், நீ படுத்து தூங்கு அப்படிங்கும்போது இப்படிலாம் பண்ணினதை பார்த்ததுமே உடனே ரேவதி வந்து சொல்கிறாங்க, சீக்கிரத்திலேயே என்கிட்ட வந்து உங்கள் காதில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அந்த ஆத்தாவே வந்து என்னுடைய வேண்டுதலை வந்து ஏற்றுக்கிட்டனால கண்டிப்பாக வந்து நான் நினச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க சிரிச்சுட்டு இருக்கவும் உடனே கார்த்திக் கேட்குறாங்க, என்னாச்சு ரேவதி அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.